நிறைய அழுத்தம் வைக்கப்பட்டது. அமெரிக்காவிலிருந்து நீங்கள் ஆயுதம் வாங்க வேண்டும், ரஷ்யாவை கழித்து விட வேண்டும். இந்த பகபக நின்னுதே F-35 அது திருவனந்தபுரத்தில் இடியாப்ப வித்துட்டு போச்சு. அந்த விமானத்தை நம்ம தள்ள கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த விமானம் அது இல்லை. F-35 நீ வாங்கிக்க. இந்தியாவோட எதிரி நாடுனா பாகிஸ்தான் தான். அது 1940 ஒரு நாளுக்கு முன்னாடி பிறந்துட்டு நம்ம உயிர் எடுக்கிறதுக்கு வந்திருக்கான். நம்மளுடைய அமைதி அவன் ஊர்லயாவது அமைதியா இருக்கானா கிடையாது. லயாரியில படம் போட்டு காமிச்சிட்டோம் நம்ம என்னன்னு. ஸோ அப்படிப்பட்ட கேவலமான நாடு நம்ம மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது காரணம் அமெரிக்காவுடைய ராணுவ தளவாடங்க. ஸோ F-16 எனக்கு அவனுக்கு கொடுத்துருவேன், F-35 எனக்கு வித்துருவேன், நாங்கள் 2 பேர் சண்டை போட்டுப்போம். சூப்பர் கான்செப்ட்ல இது. ஸோ ஒரு பக்கம் விற்பேன், இன்னொரு பக்கம் கிஃப்ட் பண்ணுவேன், 2 பேரும் அடிச்சு சாங்கோடான்னு சொல்லுவேன் வளர்ச்சி எடுக்கிறதுக்கு. தளவாடங்களின் லாபி அது ரொம்ப பெரியது, ரொம்ப கொடியது, மிகவும் அபாயகரமானது. அது பலமுறை நம்மளுடைய பாரத பிரதமருக்கு குறிவைத்தது அப்படின்றது நமக்கு தெரியும். அதில் ஒன் ஆஃப் த இதுதான் நீங்கள் சொல்கிற அந்த பங்களாதேஷ் இன்சிடென்ட். எங்களையும் மீறி சில விஷயங்கள் நடக்கலாம். சைனா உள்ளே சொல்றோம், எங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எங்களையும் மீறி சில இன்ஃபர்மேஷன் இருக்கு, எங்களையும் மீறி சில விஷயங்கள் நடக்கலாம். அதனால நாங்க ரஷ்யா கிட்ட சொல்லியிருக்கோம், எங்களால இதை பார்க்க முடியாது. இந்திரா காந்தி அவர்களுடைய மரணமே நான் இன்று வரை நான் சொல்வது என்னவென்றால், இந்திரா காந்தி அவர்கள் காலிஸ்தான் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் சொல்றீங்கல்ல, அதற்கு பின்புலம் யார் இருந்ததுன்னு நீங்க ரிசர்ச்சே பண்ணலையே. ஒரே ஒரு 10 வருஷம் 2 ஸ்ட்ராங் டென்யூர் முடிச்சா உலகத்தில் இருக்க மிகப்பெரிய சக்தி நாடுகள்லாம் கீழே உட்காரும் அப்படின்றத காமிச்சிருக்கிறது பாருங்க. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டான நம்ம கணேஷ்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த் சார். சார் அதே மாதிரி இப்போ ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி கொள்றதுக்கோ இல்லை ஏதோ ஒரு சதித்திட்டம் பண்றாங்க, விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது. சரிங்களா? ரீசெண்டாக இப்போ அதே மாதிரி எலெக்ஷன் முன்னாடி நடந்தது. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா மோடி அவர்களுக்குமே பங்களாதேஷ்ல யாரோ ஸ்பை இருந்து அது யாரோ ஒருத்தர் மூலியமா பிடிச்சி சில விஷயங்கள் பண்ணுச்சு. சரிங்களா? ரஷ்யா ஹெல்ப் மூலியமா. இதே மாதிரி மோடி அவர்களுக்கும் அச்சுறுத்தல் இருக்குதா என்ன? இது எப்பவுமே இருக்கு. மோடி அவர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ ரீசெண்டாக நடந்த சைனாவில் இருந்த SCO மாநாடு மாத்திரம்தான் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீது வைக்கப்பட்ட ஒரு பெரிய பெரிய முறியடிப்பு அப்படின்னா அப்படி நினைக்காதீங்க. நான் சொல்கிற டேட் ஞாபகம் வச்சுங்க. 17 ஜூலை 2014. அப்போ ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் ஜூலை 17 2014 ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் ஒரு 5 நாள் மே 26 பதவி வைக்கிறாரு. நான் சொல்றது ஜூலை 17. ஸோ இந்த டைம்ல அவர் வந்து ஒரு பயணத்தை முடித்து ஒரு கூட்டமைப்பில் கலந்துக்கிட்டு திரும்ப வர்றார். வரும்போது அவருடைய விமானத்திற்கு பின்பாக சென்ற ஒரு விமானம் தாக்கப்பட்டு அதில் கிட்டத்தட்ட 200 பேர் என்னமோ இறந்து விட்டார்கள். அது வந்து யுக்ரைன் பகுதியிலிருந்து வீசப்பட்ட ஏவுகணை, பூக் ரக ஏவுகணை. அது வந்து 2 பக்கமும் ரஷ்யாவும் யூஸ் பண்ணுறாங்க, உக்ரைனும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி போட்டு அது ரஷ்யா மீது வைப்பதற்காக பழி போடுவதற்காக பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு ரஷ்யா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் அது வந்து உக்ரைன் வந்து உலகத்தில் எப்பவுமே சொல்கிறது வேலையாக இருக்கணும், போய் சொல்ல மாட்டான், அமெரிக்காக்காரர் சொல்கிறது மாத்திரம் தான் உண்மைன்ற மாதிரி ரஷ்யா தான் செய்ததுன்ற மாதிரி ஒரு மாதிரி பூசி மொழிக்கு அது ரஷ்யா இன்னைக்கும் கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தாக்குதல் நான் சொல்றது வந்து ஒரு மாசம் தான் அவர் பதவிக்கு வர்றாரு. அப்படின்னா அப்பவே இவங்க முடிவு பண்ணிட்டாங்க டார்கெட் யாருன்ட்டு. ஸோ பல முறை அவர்களுடைய அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெயரில் அவர் தாக்குவதற்கும் அவரை இது தீர்த்து கட்டுவதற்கும் பல முறை முயற்சிகள் தொடர்ந்து நடந்தன. அதெல்லாத்தையும் தாண்டி அதெல்லாம் தப்பிச்சு தான். இதெல்லாம் இல்லை, ஒவ்வொரு தடவை நாமளே பேசியிருக்கோம்ல, ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போது பயமாக இருக்கும். அவர் அடித்த எல்லாமே பெரிய ஆள். ஸோ ஒரு ஃபார்மசூட்டிக்கல் பெரிய பிரச்சனை, உலகத்திலேயே பெரிய பிரச்சனை என்னென்னா ஃபார்மா லாபி அப்படின்வாங்க. இவர் இங்கே ஜன் ஔஷதின்னு கொண்டு வர்றாரு. முதல் பயம் நம்மளுக்கு தான் இருக்குது. இவர் பாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு போகிறாரு. அது மக்களுக்கு நல்லது தான் நடக்குது. 500 ரூபாய் மருந்து 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ அது பெரிய விஷயம், ஓகே ஃபைன். ஆனால் இதனால் பாதிக்கப்படுவது ஏன்னா அவங்க ஃபார்மாவில் பெரிய மாஃபியா அது பேரே. ஸோ அவர்கள் பாதிக்கப்படுங்கன்னா அவங்க முதல்ல கை வைக்கிறது எங்கே கை வைப்பான்னு தெரியும். அது இன்டர்நேஷ்னல் லெவல் இது. ஸோ அப்போ ஒவ்வொரு தடவை எடுக்கும்போது பயமாக தான் இருக்கும். ஆர்ம்ஸ் லாபி அதே மாதிரி நிறைய அழுத்தம் வைக்கப்பட்டது. அமெரிக்காவிலிருந்து நீங்கள் ஆயுதம் வாங்க வேண்டும், ரஷ்யாவை கழித்து விட வேண்டும் என்று பெரிய இந்த பகபக நின்னுதே F-35 அது திருவனந்தபுரத்தில் இடியாப்ப வித்துட்டு போச்சு. ஒரு கொஞ்ச நாள் நின்னுதுல
அந்த விமானத்தை நம்ம தள்ள கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த விமானம் அது இல்லை, F-35 நீ வாங்கிக்க. நான் வாங்க முடியாது, இது எங்கள் ஊரில் வந்து வேஸ்ட்டாக நிற்குதுப்பா. இந்த மாதிரி போய் பாகிஸ்தானில் இறங்கிடுச்சுன்னு வச்சுங்க, அதை நான் என்ன பண்ணுவேன்? சரி, என்னோட எதிரி யார்? பாகிஸ்தான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்தியர்கள் யாருக்கும் வந்து அந்த விஷயத்தில் மாற்று கருத்து இருக்காது. மற்ற எல்லாத்துலேயும் ஒத்துப்பான், சண்டை இருக்குது அது இருக்குதுன்னு. இந்தியாவோட எதிரி நாடுனா பாகிஸ்தான் தான். அது 1940 ஒரு நாளுக்கு முன்னாடி பிறந்துட்டு நம்ம உயிர் எடுக்கிறதுக்கு வந்திருக்கான். நம்மளுடைய அமைதி, அவன் ஊர்லேயாவது அமைதியாக இருக்கான்னா கிடையாது. லயாரியில் படம் போட்டு காமிச்சிட்டோம் நம்ம என்னான்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட கேவலமான நாடு நம்ம மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது காரணம் அமெரிக்காவுடைய ராணுவ தளவாடங்கள். அபிநந்தன் வர்தமான் அவர்கள் மீது தாக்குதல் செய்தது F-16 ரக விமானம். அதை தான் நாம் சுட்டு வீழ்த்தினோம். அது F-16 யார் கொடுத்தா? அமெரிக்கா கொடுத்தது. ஸோ இப்போ நான் F-35 வாங்குறேன்னா நான் யாருக்கு எதிராக சண்டை போடுவேன்? பாகிஸ்தான் எதிராக சண்டை போடுவேன். ஸோ F-16 எனக்கு அவனுக்கு கொடுத்துருவேன், F-35 எனக்கு வித்துருவேன், நாங்கள் 2 பேர் சண்டை போட்டுப்போம். சூப்பர் கான்செப்டில் இது. ஸோ ஒரு பக்கம் விற்பேன், இன்னொரு பக்கம் கிஃப்ட் பண்ணுவேன், 2 பேரும் அடிச்சு சாங்கடான்னு சொல்லுவேன் வளர்ச்சி கெடுக்கிறதுக்கு. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு முதல்லயே தெரியும். அதுவும் இல்லாமல் அது முக்கியமான நேரத்தில் சுடாது. ஆமாம், அது யாருக்கு எதிராக சுடணும்னு சொல்லுவானா, அப்போ தான் அது வேலை செய்யுமா, இல்லை வேலை செய்யாதான். பாகிஸ்தானுக்கு அப்படி இருக்குது ரூல்ஸு. பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட கண்டிஷன் என்ன அப்படின்னா, அது வந்து வார் அகேன்ஸ்ட் டெரரில் மாத்திரம் அதை யூஸ் பண்ணணும். அது இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடாதுன்னு ரூல் இருக்குது. அந்த ரூலை பாகிஸ்தான் பிரீச் பண்ணிச்சுல, பாகிஸ்தான் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எதுவுமே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டை நம்பி நம்ம அவங்ககிட்ட ஆயுதத்தை கொள்முதல் செய்ய முடியாது, அந்த விமானத்தை கொள்முதல் செய்ய முடியாது. நம்ம சில ராணுவ தளவாடங்கள் வாங்குகிறோம் அமெரிக்கா கிட்டேருந்து, ஆனால் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட நம்ம வாங்க முடியாது, எல்லாத்தையுமே நம்ப முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம முட்டுக்கட்டை போடும் போது அங்கே இருக்கக்கூடிய தளவாடங்களின் லாபி அது ரொம்ப பெரியது, ரொம்ப கொடியது, மிகவும் அபாயகரமானது. அது பலமுறை நம்மளுடைய பாரத பிரதமருக்கு குறிவைத்தது அப்படின்றது நமக்கு தெரியுது. அதில் ஒன் ஆஃப் த இதுதான் நீங்கள் சொல்கிற அந்த பங்களாதேஷ் இன்சிடென்ட். ஸோ இந்த மாதிரி பலமுறை நம்மளுடைய பாரத பிரதமருக்கு குறிவைக்கப்பட்டது. அது எல்லாம் கடவுள் சக்தியாலும், இந்த நாடு புண்ணிய பூமி, இது கடவுளின் சக்தியால் கட்டுப்பட்டுவது. அதனால் நீங்கள் ரொம்பலாம் ஆடலாம், கடைசியில் எண்ட் ஆஃப் த டே வி வில் வின். அது எவ்வளோ பேர் சேர்ந்து வந்தாலும் சரி. 71 எவ்வளோ பேர் சேர்ந்து வந்தானுங்க, நம்மளுக்கு கூட ஒரு நண்பன் ஒருத்தன் நின்னானா இல்லையா? சோவியத் ரஷ்யா 99 நின்னாங்களா இல்லையா? கூட நம்மளுக்கு நிற்கிறதுக்கு ஒரு செட் இருக்குது தான் செய்யுது. அதிகாரத்துக்கு பயப்படாமல், பணத்துக்கு பயப்படாமல், டாலருடைய சாங்ஷன்ஸுக்கு பயப்படாமல், நீ என்ன வேணா பண்ணுறான், அவன் என் நண்பன் கூட நிற்கிறதுக்கு ஒரு 4 நாடு இருக்குல்ல, அந்த 4 நாடு போதும் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கூட நிற்குது இல்லை. அதனால தான் சொன்னேன், இது புண்ணிய பூமி, இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. பாகிஸ்தான் ஒரு தடவை கூட அவ்வளோ பேர் சேர்ந்து நின்றும் ஒன்றும் பண்ண முடியல. உக்ரைன் இவ்வளோ பேர் சேர்ந்து நின்றும் ஒன்றும் பண்ண முடியல. சில நாடுகள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில இதெல்லாம் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத சக்திகள்லாம் இருக்குது. இதை நீங்கள் வந்து என்ன பேக்வேர்டுன்னு சொல்லிக்கோங்க, என்ன வேணால் சொல்லிக்கோங்க, ஆனாலும் சிலதெல்லாம் இப்படி தான் நடக்கும். ஸோ அமெரிக்கா இவ்வளோ பெரிய விஷயம் பவர்ஃபுல்லாக இருக்கு, ஏன் இந்தியா முன்னாடி ஒன்றும் பண்ண முடியல, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி என்னதான் நடந்தாலும் அவருடைய உயிர் பாதுகாப்பு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களால் மட்டுமல்லாமல் டிவைன்லி ப்ரொடெக்டட் அப்படின்றத ஏன் பஞ்சாப்ல நிற்கலையா? ஒரு பிரிட்ஜ் மேலே கொண்டு போய் நிற்க வச்சுட்டு அங்கே நிற்க வச்சு ஒரு யூட்டர்ன் போட்டு வந்து அதுக்கு வந்து ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் போது அவர் திரும்ப வந்தவொடனே ஐ கேம் பேக் சேஃப் அப்படின்னு ஒரு ட்வீட் போட ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார். அது என்ன சொல்லுவீங்க? அங்கேருந்து பார்டர் எவ்வளோ தூரம்னு பாருங்க, ஒரே ஒரு ஏவுகணை போதும். அவர் எங்கே நிற்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் டிவியில் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ லாட்டிடியூட் லாங்கிடியூட் க்ளீனாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்ம பக்கத்தில் வேண்டுபட்ட உட்காந்துருக்காங்கல்ல பாகிஸ்தான்லேருந்து, அங்கேருந்து எவ்வளோ தூரம்? ஒரு சாதாரண ஒரு ஏவுகணை போதும் இல்லையா? ஸோ இவ்வளோதான். அதனால் அவருக்கு பல முறை அவருடைய உயிருக்கு ஆபத்து அச்சுறுத்தல் இருந்தது. அதையெல்லாம் நம்மளுடைய இராணுவ ஜவான்களும் அதுக்கப்புறம் அவருடைய மெய்காப்பாளர்களும், அதற்கு மேலாக சில கண்ணுக்கு தெரியாத சக்திகளும் இங்கே இருக்குது, அன்னோன் பீப்புளும் இருக்காங்க. ஸோ அவர்களுடைய ப்ரொடெக்ஷனில் இருக்கிற வரைக்கும் இவரை ஒன்றும் பண்ண முடியாது. இவருடைய பாதுகாப்பு என்றுமே உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். அப்படி ட்ரை பண்ணுறவன் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஏன்னா அவங்களுக்கு அது அச்சுறுத்தல். மோடி இந்தியாவோட பொக்கிஷம் மோடி அவர்கள் அப்படின்னா அது அவனுக்கு பெரிய பிரச்சனை தானே. ஸோ அதனால் அவன் டைரக்டாவோ இன்டைரக்ட் மீன்ஸ்லையோ ட்ரை பண்ணுவான். ஆனால் மோடி அதாவது மோடி பயந்து போயிடுவாரா அப்படிலாம் கிடையாது. மிட் ஏரில் பாகிஸ்தானில் லேண்ட் பண்ணலாமான்னு கேட்டவர் தான் அவர். அதுக்கு இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு பிரதமருக்கும் அவ்வளோ தைரியம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. எல்லாருமே கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருந்து தான் பேட்டி கொடுத்தாங்க. ரெட் ஃபோர்ட்லேயே கண்ணாடியில் தான் பேசினாங்க. முதல் முறையாக கண்ணாடி இல்லாமல் கலராக வந்து ஒரு டர்பன் கட்டிட்டு போய் முதல்ல இந்தியாவில் நான் இல்லாமல் எப்படிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசினவர் அவர் தான். அதனால் பயந்து ஒதுங்குவது அப்படிலாம் நம்மளோட இதில் கிடையாது.
அந்த ரஷ்யாவுடைய ஆதரவு அந்த சைனாவில் தேவைப்பட்டது. அது சொன்னதே சைனா தான். அந்த விஷயத்தில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நோட் பண்ணணும். அது சைனீஸ் இன்டெலிஜென்ஸ் தான் சொன்னாங்க. எங்களையும் மீறி சில விஷயங்கள் நடக்கலாம். சைனா உள்ளே சொல்கிறேன், எங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எங்களையும் மீறி சில இன்ஃபர்மேஷன் இருக்கு, எங்களையும் மீறி சில விஷயங்கள் நடக்கலாம். அதனால நாங்கள் ரஷ்யா கிட்ட சொல்லியிருக்கோம், எங்களால் இதை பார்க்க முடியாது. நீங்கள் ரஷ்ய பிரசிடென்ட் உங்களுடைய நண்பர் தான் விளாடிமிர் புட்டின், அவர் கூட போயிருங்க, அவரோடய இருங்க, வெளில போயிடாதீங்கன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது சைனா. சைனா தான் கொடுத்து, சைனாவுடைய உளவுத்துறை கொடுத்த இன்ஃபர்மேஷன் பேரில் தான் ரஷ்யாவுக்குன்னு சொல்லிட்டாங்க. இதை உங்களுடைய நண்பருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, பாதுகாப்பு அச்சுறுத்தல், நீங்கள் பார்த்துங்கன்னு. அவர் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு அவர் காரில் ஏற்றிட்டு 45 நிமிஷம் ஊர் சுற்றிட்டு வந்தார். அதுக்குள்ளேயும் நடக்க வேண்டியதெல்லாம் பங்களாதேஷில் நடந்தது. சரி, இவ்வளோதான் விஷயம். அதனால் யார் நண்பன் யார் எதிரின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. நிறைய பேர் நடுவில் நான் ஒரு இது நேர்காணலில் சொல்லும் போது கூட இந்த மாதிரி இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் போய் ரஷ்யாவோட ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்தாங்கன்னும் போது லால் பகதூர் சாஸ்திரி டாஸ்கண்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறத பார்க்க முடியும். அது யாருடைய கண்ட்ரோல் அந்த சமயத்துலன்னு தெரியாது. அதுதான் சொல்ல வரேன். ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்றது எல்லா நாட்டிலையுமே எல்லா இடத்துலையுமே உண்டு. அது என்ன சொல்றது, 1 in 1 million சான்சஸ்னாலும் அந்த சான்ஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் எதுவும் சொல்ல முடியாது. அப்போ வான்வெளியில் பறக்கும்போது நான் சொல்றது ஜூலை மாதம் 17, 2014 போது அந்த தாக்குதல் யாருக்காக வைக்கப்பட்டது? ஒரு சிவிலியன் விமானத்தை யாரும் அடிக்க மாட்டாங்க. அதே ரூட்ல வந்த பாரத பிரதமருடைய விமானம் தப்பித்தது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்போ இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு விமானத்துக்கு வைக்கப்பட்டது. அது நம்மளுடைய பாரத பிரதமர் உண்மையிலேயே தெய்வாதீனமாக கடவுளின் கிருபையால் தப்பித்தார்னு நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் அச்சுறுத்தல் எங்க இருந்து வேணாலும் இருக்கலாம், வேற ஒருத்தமால பழி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இழப்பு எந்த நாட்டுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதனால நாம நம்மளோட வேலையை நம்ம சரியாக தான் செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்டெல்லும் நம்ம கரெக்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் மீறி அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கரெக்டாக தான் சார். லால் பகதூர் சாஸ்திரி இருக்கிறாரு, ராஜீவ் காந்தி அவர்கள், அதே மாதிரி இந்திரா காந்தி அவர்களுடைய மரணமே நான் இன்று வரை நான் சொல்வது என்னவென்றால், இந்திரா காந்தி அவர்கள் காலிஸ்தான் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் சொல்றீங்கல்ல, அதற்கு பின்புலம் யார் இருந்ததுன்னு நீங்க ரிசர்ச்சே பண்ணலையே. 1970 71 வரைக்கும் அவங்க பண்ணது மிகப்பெரிய அடி மேற்குலக நாடுகளுக்கு. சரியா? யாருமே பண்ணாத விஷயத்த அவங்க செஞ்சாங்க. 1970 ஆகஸ்ட் மாதம் 15 தங்கத்தையும் டாலரையும் பிரிக்கிறாங்க. 71 3 மாதம் கழிச்சு பெரிய பல்பா கொடுத்து பங்களாதேஷை உடச்சு விட்டோம் நம்ம. ஸோ அவங்களுக்கு அடி மேலே அடி அந்த சமயத்தில். ஸோ அதற்கான பழி தீர்ப்புன்னு நம்ம ஏன் எடுத்துக்கூடாது? அது நீங்கள் டீப் ஸ்டேட்னா எங்கே வேணால் போகலாம். இப்போ ட்ரம்போட லைஃபே டீப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவீங்க. அடுத்தது நீங்கள் அங்கே தானே போய் நிற்பீங்க. அப்போனா உலகத்தில் ரெஜிம் அப்படின்றது என்னென்னா ஒரு ஆளும் வர்க்கத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் டீப் ஸ்டேட்டு. அது ஒரு ஆர்கனைசேஷனால் கண்ட்ரோல் செய்யப்படுகிறது. ஊரில் தான் முதல்ல அது இருக்குது. நீ தான் முதல்ல செக் பண்ணணும். ஈரான்லேயோ லிபியாலேயோ இல்லை. லிபியாவில் ஆட்சி மாற்றம் கொண்டு வந்து உங்களுங்க தான். எவன் செஞ்சான்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன்றீங்க. ஈராக்கு யார் ஒத்துக்க போறீங்க? 10 லட்சம் பேர் கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டிருக்காங்க. 10 லட்சக்கணக்கான பேர் செத்துட்டாங்க. 10 லட்சம் வரைக்கும் சொல்லலாம். எத்தனை குடும்பங்கள்? அதெல்லாம் யார் பொறுப்பேற்றுப்பா? நீங்க பண்ண கன்வீனியன்ட்டா எதுவுமே இல்லைன்றீங்க. வியட்நாம், சிரியா, இப்ப மாலியில பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி உலகம் முழுக்க எதா பண்ணிட்டே இருக்கீங்க. யார் கிரியேட் பண்ணதுன்னா எங்களுக்கு தெரியாது. ஆனால் பணம் எங்கேருந்து போச்சுன்னா இங்கேருந்து தான் போச்சு. எதில் போச்சுன்னா டாலரில் தான் போச்சு. ஸோ அப்போ நீங்கள் தான் ப்ராப்ளம், நீங்கள் தான் செக் பண்ணணுன்றது தான் விஷயம். ஆக மொத்தத்தில் தப்பித்தது நம்மளுடைய பாரத பிரதமர், அதாவது உயிர் மட்டுமல்ல நம்மளுடைய நாட்டின் எதிர்காலமும் கூட. அந்த விஷயம் தான் நம்ம பார்க்கணும். 14 நான் சொல்கிறது ஒன்றுத்து கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆமாம் சார். எந்த ஒரு விஷயமும் நடந்திருக்காது. ஸோ அதனால சொல்கிற விஷயம் என்னென்னா, சில விஷயங்கள் மனிதர் தன்மையால் தெரியும், சிலதெல்லாம் அதையும் மீறி சக்திகள்லாம் இருக்குது. அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோடைய கிளியர் கட் எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி இந்தியாவுடைய இன்று பொருளாதாரத்திலும் சரி, இராணுவத்திலும் சரி, மற்ற விஷயத்திலும் சரி நம்ம ஒரு வலுவான இடத்தில் நிற்கிறோம் என்றால் இந்த நாடு தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளும். அதற்கேற்ற போல் மக்களை அனுப்புவோம். நம்ம நினச்சி பார்த்தோமா 14 முன்னாடி இதெல்லாம் நடக்கும்னு? நான் சத்தியமாக நினச்சி பார்த்ததில்லை. நிறைய விஷயம் நான் நினச்சி கூட பார்க்காத விஷயங்கள் தான் இந்த 12 வருஷத்தில் சாதித்து காட்டியிருக்க விஷயம். நினச்சி கூட பார்க்க முடியாது இதெல்லாம். ஸோ ஒரே ஒரு 10 வருஷம் 2 ஸ்ட்ராங் டென்யூர் முடிச்சா உலகத்தில் இருக்க மிகப்பெரிய சக்தி நாடுகள்லாம் கீழே உட்காரும் அப்படின்றத காமிச்சிருக்கிறார் பாரத பிரதமர். அதனால் அவர் மேலும் மேலும் சாதனை செய்வார்.
2029 அவரே வெல்வார். ஸோ இந்த மாதிரி அட்டம்ப்ட்டும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம முறியடித்து கொண்டே இருப்போம். இறைவனின் அருளும் மக்களின் பேராதரவும் மக்களின் பிரார்த்தனைகளும் இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையும் அவருக்காக பிரார்த்திப்பதற்கு பெரிய அதாவது 140 கோடி நம்ம ஊரில் இருக்கோம்னா 148 கோடியில் 140 கோடி பேர் கண்டிப்பாக இவருக்காக தான் நிற்பாங்க. சும்மா அரசியல்லாம் பேசுறதெல்லாம் வேற, அரசியல்ன்றதில் விட்டுருங்க, அரசியல்லாம் எப்பவுமே இருக்க தான் செய்யும். ஜெயிப்பது தோப்பதெல்லாம் அதுக்கும் மேல உள்ள போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாரத பிரதமருக்கு ஆதரவு இந்த நாட்டிலும் சரி எல்லா நாடுகளிலுமே இருக்கு. அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக பதில் அளிக்கும். அதனால தான் இவர் இப்படி இருக்காரு. ஏன் 16 மணி நேரம் நீங்கள் நம்ம வயசு என்ன ஆகுது, அவரோட வயசு என்ன ஆகுது, ஒரு 4 நாள் டிராவல் பண்ணிட்டு வாங்க, 2 நாள் ரெஸ்ட் கேட்பீங்க. அவர் டெய்லி டிராவல் பண்ணிட்டு இருக்காரு 2002 ஜெட்லாக்னா என்னன்னே தெரியாது. ஆமா சார். ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்மளால அவர்கிட்ட போக முடியுமானே தெரியல. அதாவது அந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. நீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீங்க வேலை செய்யணும். அந்த மாதிரி வேலை செய்ய முடியுமா உங்களால 16 மணி நேரம் ஒரே எண்ணத்தோட? அதுதான் சொல்றது. ஆமா சார். இங்க தமிழ்நாட்டுல கூட ஒரே வேலையை திரும்ப 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 செய்யணும். அதை கான்ஸ்டண்டா செய்யணும். அதோடைய தொய்வுத்தன்மை இருக்கக்கூடாது. எவ்வளோ சக்சஸ் வந்தாலும் எவ்வளோ ஃபெயிலியர் வந்தாலும் அந்த மாறாத எண்ணம், அதுதான் தவம். அதை கட்டி ஆண்டுட்டு இருக்காரு. அப்படின்னால தான் இந்தியா இன்னைக்கு இப்படி இருக்கு. ஓகே சார். சார் அற்புதமான கருத்துக்கள் இளையபிரன பந்தற்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார்.